ஆகமம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Genesis 43 verse 26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். And when Joseph came home, and they brought him the present which was in their hand into the house, and bowed themselves to him to the earth. தலையில் வணங்கி நாம் ஜெபிப்போம். Let's bow our hands in prayer. இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு விளக்கி கொடுக்கணும். Let the Lord explain these words to us. தேவனுடைய வார்த்தை கேட்கிற நமக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யணும். And this word should create itself in our hearts. என்னோடு பேசும் ஆண்டவரே. Lord, speak to me. தயவு செய்து என்னோடு பேசும் Lord, ஆண்டவரே. please speak to me. இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசும் ஆண்டவரே. Lord, speak to me through this verse. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, இயேசுவே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமாக்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உமை பாடுவே. ஜீவமாக்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே
வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல பிதாவே, Our God who rules heaven and the earth, எல்லாவற்றையும் விட நீர் உம்முடைய வார்த்தைகளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீர். Lord, you have glorified your words above everything else. உம்முடைய வார்த்தை தொனிக்கின்ற நேரம் வரும் பொழுது, And when the time comes when your அது voice is எங்களுடைய heard, செவிகளிலே நாங்கள் கேட்கும் போது and when we hear it in our ears, எங்களுடைய உள்ளத்தை பரவசப்படுத்துகிறது. it rejoices our heart, எங்கள் உள்ளத்திற்குள் அது சந்தோஷ மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. and it brings joy and happiness inside our hearts, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறது. and it gives us good counsel, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுத் தருகிறது. and it teaches us the paths that we need to walk through. மணவாளனுக்கு உரிய மணவாட்டிகளாய் எங்களை மாற்றமடைய உயிர்ப்பிக்கிறது. And it also changes us to be the proper bride for the bridegroom. எங்களோடு பேசும். Lord, speak with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, O Father. எல்லாரும் ஆமென் சொல்வோமா? Let's all say amen. நல்ல சத்தமா சொல்லுவோமா? மீண்டும் அந்த வசனத்தை தமிழில் வாசிக்க கேட்போம். Let's read this verse. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். ஆதியாகமம் 37 அதிகாரம் 7-9 வசனத்தை இதோடு இணைத்து வாசிக்க கேட்கிறேன். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். For behold, we were binding sheaves in the field, and lo, my sheaf arose and also stood upright. And behold, your sheaf stood round about and made obeisance to my sheaf. And he dreamed yet another dream and told it his brethren and said, Behold, I have dreamed a dream more. And behold, the sun and the moon and the 11 stars made obeisance to me. இங்கு வாசிக்க கேட்கப்பட்ட இந்த வசனமானது The verse we have heard, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே வாழ்ந்த ஒரு மனிதன் யாக்கோபுடைய குடும்பத்தை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். we are reading about the family of Jacob who lived in the Old Testament time. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு கற்பனையில வந்த ஒரு வார்த்தைகள் அல்ல. This is not a fantasy story that's made up. இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்த ஒரு சரித்திர சம்பவம். This is a history that really happened in this world. யாக்கோபுடைய குடும்பத்திலே நடந்த ஒரு சரித்திர சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். We are reading something that happened historically in the life of Jacob's family. ஒரு முறை யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவன் அழைத்தான். Jacob once called all his children அவர்களை ஆசீர்வதித்தான். and he blessed them. இங்கு யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மகிமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். We see something that happened in the life of Joseph. யோசேப்புடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவனுடைய மனதிலே கர்த்தர் வைத்தார். God gave a vision to Joseph. யாக்கோபுக்கு தெரியாத ஒரு தரிசனத்தை யோசேப்புக்குள்ள கர்த்தர் வைத்தார். This was a vision that Jacob didn't know that the Lord has given to Joseph. யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தெரியாத ஒரு தரிசனத்தை ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில கொடுத்தார். The Lord gave the life of Joseph a dream that even his brothers didn't know about. ஒருவேளை யாக்கோபுடைய வீட்டில வேலையாட்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். அந்த வேலையாட்களுக்கும் தெரியாத ஒரு தரிசனத்தை யோசேப்புடைய வாழ்விலே தேவன் கொடுத்திருந்தார். Maybe there are a lot of servants in Jacob's family, but they also didn't know the vision that Lord has granted to Joseph. யாக்கோபுடைய குடும்பம் வாழ்ந்த அந்த காலங்களிலே அவனை சுற்றிலும் ஏராளமான மக்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் அறியாத ஒரு தரிசனத்தை யோசேப்புடைய வாழ்விலே கர்த்தர் கொடுத்திருந்தார். Even though Jacob was living amongst a multitude of people, nobody knew that Joseph was given a vision by the Lord. அந்த தரிசனம் என்ன என்று கேட்டால், What was this vision?
அந்த சொப்பனம் என்ன என்று கேட்டால், What was this dream? ஒரு நாள் யோசேப்பு நித்திரை செய்து விழிக்கும் பொழுது One day after Joseph wakes up, தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், he looks to his brethren and says, நாம் எல்லாரும் வயலில் இருக்கிறதான ஒரு தரிசனத்தை, நான் சொப்பனத்தை கண்டேன். I dreamed a dream that we were all binding the sheaves. எல்லாரும் அந்த வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். We are working in the field. எல்லாரும் அந்த அரிக்கட்டுகளை நாம் அறுத்து கட்டி கொண்டு இருக்கிறோம். And we have all are binding the sheaf after harvest. அரித்த அரிக்கட்டுகளை எல்லாம் நாம் கொண்டு வந்து கட்டி நாம் சேர்த்து வைக்கிற வேளையில, And while we are placing the sheaves together, நீங்கள் அரித்த அரிக்கட்டுகள் எல்லாம் அப்படியே கீழே சாய்ந்து போய் இருக்கிறது. and all the sheaves that you have bound up, they bowed. நான் அறுத்த அந்த அரிக்கட்டுகள் மாத்திரம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. And only the sheaf that I had bound, it remained upright. இது என்னுடைய சொப்பனம் என்று சொன்னான். And he said that this is my dream. உடனே சகோதரர்கள் எல்லாரும், நீ எங்களை ஆள போகிறாயோ? And immediately the brothers questioned, are you going to rule us? நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ? Are you going to have authority over us? என்று சொல்லி அவனுடைய சொப்பனத்தின் நிமித்தம் பகைத்தார்கள். And because of his dreams, they were enemies for him. இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும் என்று சொன்னா, In another meaning, if I have to say, தேவன் அவன் மீது வைத்திருந்த அந்த தரிசனத்தின் நிமித்தமாக அவனை பகைத்தார்கள். they became his enemies because of the vision that the Lord has for him. இப்ப நான் அந்த சொப்பனத்தை கண்டு முடிச்சிருக்கிறான். Only now he has dreamt it. அடுத்த நாள் தூங்க போகிறான். He's going to sleep the next திரும்ப ஒரு day. சொப்பனத்தை பார்க்கறான். And again he sees another dream. உடனே சொல்லுகிறான், And immediately he says, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி கொண்டிருப்பதாக நான் பார்த்தேன். and he said that he saw that the sun and the moon and 11 stars were bowing to him. அவ்வளவுதான், குடும்பமே கொந்தளிக்க தொடங்கி விட்டது. And immediately his entire family started to get angry. தேவனுடைய தரிசனத்தின் மூலமாக குடும்பமே கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. Because of the vision of God, the entire family is getting angry. அந்த தரிசனத்தை பெற்றவனோ குழப்பத்திற்குள்ளாக மாறி போய் விட்டான். But the person who received the dream, he is in confusion now. தேவனுடைய தரிசனத்தை பெற்றவன் இப்பொழுது பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டான். Now the man who has received the dream of God is in trouble. இப்பொழுது அவன் தனிமையாக்கப்படுகிறான். Now he is kept alone. எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறான். And he is rejected by everyone. எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறார்கள். And everyone are rising up against him. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டான். He has been pushed into such a pitiable state. ஆனால் தரிசனம் கொடுத்தவர் சத்தியம் உள்ளவர். But the one who grants the vision is truthful. அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தவர் சாவாமை உள்ளவர். The one who gave him his dreams is one who is eternal. அந்த தரிசனத்தை அவனுடைய காலத்துல அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். The Lord fulfilled his dreams in his life. அந்த தரிசனம் என்ன? What was this dream? தன்னை வணங்கி நின்றது, The one who bowed to him, தன்னை வணங்கினது the one who made obeisance என்கிற to him. இரண்டு அந்த பகுதியானது 2 வசனங்களிலே வருகிறதை நாம் பார்க்க We முடியும். see that they are split into 2 verses. நான் சொல்லுவேன், தரிசனம் பெறுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால், If there's a time when you receive the dream or vision, தரிசனம் கிடைப்பதற்கு ஒரு காலம் இருக்குமானால், if there's a time when you receive the vision, தரிசனம் நிறைவேறுவதற்கு என்று தரிசனம் கொடுத்தவர் ஒரு காலத்தை the வைத்திருக்கிறார். one who gave the vision also gave a time for it to be fulfilled. தேவனுடைய திருச்சபையிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, There are people of God who are sitting here in the church of God. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தரிசனங்களை கொடுத்திருக்கலாம். The Lord might have promised you with several visions, எழுத்தின்படி சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தை காண்பித்திருக்கலாம். and literally he might have given you certain dreams. நீங்கள் பெற்றுக்கொண்ட தரிசனமும் சொப்பனமும் கர்த்தருடையதா இருக்குமானால், If the dreams and visions are from God, அது உங்களுடைய காலங்களிலேயே நிறைவேறும் என்பதை மறந்து போகவே கூடாது. do not forget that it will be fulfilled in your life. அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் வணங்குவோமோ, They said, will we bow? நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமைகளாய் மாறுவோமோ? Will we all become slaves for you? ஆனால் அதைத்தான் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். That is what we see in chapter 43. அந்த யோசேப்புனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இப்பொழுது எகிப்தில் அதிபதியா இருந்த காலத்தில் இப்பொழுது யோசேப்பிடத்தில் தானியத்தை வாங்கும்படி வருகிறார்கள். Now that Joseph is the ruler of Egypt, they came to buy grains from him. வந்தவர்கள்
வந்தவர்களெல்லாம் தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்துட்டான். He knew that the ones who came were his brothers. அவர்களுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஒரு சாப்பாடு உணவு கொடுக்கணும் என்று தன்னுடைய மனதிலே தீர்மானித்தான். And he decided to give them nice food. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டான். And he prepared everything. இப்பொழுது எல்லாரையும் அழைக்கிறான் விருந்துக்கு. Now he calls everyone for the feast. இப்போ அந்த அரண்மனையிலே யோசேப்புனுடைய வீட்டுக்குள்ள சகோதரர் எல்லாரும் பஞ்சத்துல இருந்தவன் எல்லாம் வருகிறான். Now all these brothers who were affected by the family came to his palace. அந்த அரண்மனைக்குள்ள வரும்பொழுது அப்படியே சுற்றி பார்க்கிறான். And as they come to the palace, they look around them. எல்லாம் பளிங்கு கற்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. And everything is in mason. நடக்கிற இடமெல்லாம் பளிங்கு போல இருக்கிறது. And everything is gilded, all that part. ஒரு பெரிய பங்களாக்குள்ள வந்தது போல இருக்கிறது. And it's like they walked into a big place. ஒரு பெரிய ஆபீசருடைய வீட்டுக்குள்ள உள்ள வந்தது போல அவங்களுக்கு அந்த தோற்றம் தெரிகிறது. And they feel that they are entering a very high official's place. எல்லாரும் வந்திருக்கறாங்க, இவர்களுக்கு ஒன்றுமே புரியல. And they didn't understand why they are there. நாம் கொஞ்சம் தானியத்தை வாங்கி கொண்டு போகத்தானே எகிப்திற்கு வந்தோம். We came to Egypt only to buy a few grains. ஆனால் இவர் இவ்வளவு பெரிய ஆபீசர் நம்ம நல்ல உணவுக்கு அழைத்திருக்கிறாரே, அவங்களால ஒன்றும் புரிந்து கொள்ளவே முடியல. They couldn't understand why a high official had invited them for food. இப்பொழுது அவர்களிடத்தில் கூடி வருகிற நேரத்திலே Now as they gathered together with him, யோசேப்பு தன்னை அடையாளப்படுத்துகிறார். Joseph identifies himself. அவ்வளவுதான். உடனே வேதம் சொல்லுது, And the Bible says, அசிங்க யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது யோசேப்பு அவனுடைய வீட்டுக்குள்ள வந்த போது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை தங்களுடைய கையில் இருந்த காணிக்கைகளை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து, நல்ல கவனிங்க, தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவனை வணங்கினார்கள். சொல்லுங்க, அவனை வணங்கினார்கள். இங்கு இந்த காரியத்தை தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் கொடுத்திருந்தார். this was a situation that God had given him as a dream several years back. இந்த தரிசனத்தை அவனால நம்ப முடியாதபடி இருந்தான். And this dream was something that he wouldn't have even believed himself. இந்த தரிசனத்தை சொன்னதனால தான் பிரச்சனையே வந்தது. And because he told his dreams, all the problems happened in his life. ஆனா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், But I say as a prophecy, உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் 100% நிறைவேறும். the promises that God has given you in your life will definitely be fulfilled. கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால் அது 100% நிறைவேறும். If the Lord has given you a vision, it will definitely be fulfilled. தேவனுடைய தரிசனம் நிறைவேறும். The vision of the Lord will be fulfilled. தேவ தரிசனம் ஒரு நாளும் பொய்யாய் மாறாது. The vision of God will never falter. தேவ தரிசனம் மறைந்து போகாது. The vision of God will never fade away. தேவ தரிசனம் ஒளிந்து போகாது. The vision of God will never be destroyed. தேவன் உனக்கு கொடுத்த தரிசனத்தை ஒருவனால அழிக்க முடியாது. And no man can destroy the vision that the Lord has given you. செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துட்டு வேகமாக நான் செய்திக்குள்ள போகிறேன். Let me give you the title for this message and go into it. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, The title of today's message, தரிசனம் நிறைவேறும். The vision will be fulfilled. சொல்லுங்க, தரிசனம் நிறைவேறும். உங்களை தான் சொல்றேன், நல்ல சத்தமா சொல்லுங்க, தரிசனம் நிறைவேறும். The vision will be fulfilled. இப்ப நான் கேட்கிறேன், எனக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து பல ஆண்டுகள் ஆயிற்று, எனக்கு தரிசனம் கொடுத்து பல மாதங்களா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இப்போ விசுவாசமா சொல்லுங்க, தரிசனம் நிறைவேறும். Those who have received the vision of God for months and years tell with confidence that the Lord will fulfill them. தரிசனம் நிறைவேறும். The vision will be fulfilled. Hallelujah. Hallelujah. இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு, யோசேப்பின் வாழ்வில் இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு, for the vision to be fulfilled in the life of Joseph, யோசேப்பு 20 படிகள் அவன் ஏற வேண்டியது இருந்தது. Joseph had to climb 20 steps. யோசேப்பு இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு 20 படிகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து போக வேண்டியதா இருந்தது. For this vision to be fulfilled in the life of Joseph, he had to follow 20 steps. இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன சோர்வு என்ன தெரியுமா? You know what everyone is thinking now? கொடுக்கிற 3 குறிப்பையே 1.5 மணி நேரம் பேசுவீங்க. Even 3 points you take 1.5 hours. 20 படிகளா? There are 20 steps. அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து நடக்குமா? So how are we going to do it till the next Sunday? அப்படின்னு சிரிக்கிறவங்க முகத்திலேயே பதில் எனக்கு உண்டாகுது.
யோசித்து பாருங்க. Just think. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு 20 படிகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தான். Joseph had to take 20 steps, 20 paths in order to fulfill this vision. வேகமாக இன்றைக்கு எத்தனை படியில ஏற முடியுமோ நம்ம ஏறி போகிறோம். Let's quickly climb how many steps we are. நேரங்கள்ல நான் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். அது ஒருவேளை செய்தி குறைவாக போல இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து கொள்ளலாம். 20 படிகளை இன்னைக்கு ஒரே நாள்ல பேச முடியாது, உங்களுக்கு தெரியும். We cannot talk about all the 20 steps today in one message. எத்தனாவது படி ஏறும்போது நேரம் வருதோ, whatever the time permits, அந்த படியோடு நாம் முடிக்க போகிறோம். we'll stop with that step. அதனால சோர்ந்து போய் உட்கார வேண்டாம். So you don't be disappointed. சரி, 20 படிகளையும் பார்த்தலாம் அப்படின்றவங்க சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னது உண்மையாக தான் சொன்னீங்கன்னு எனக்கு புரியுது. 20 படிகளையும் பார்த்துடலாம் அப்படின்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். Those who want to listen to all 20 steps. சரி, குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அதான் உண்மை. சரி, முதல் படி The first step, தரிசனம் நிறைவேற யோசேப்பு கடந்து போன அந்த படிகளிலே முதல் படி என்னன்னா, the first step that Joseph had to take. ஆதியாகமம் 42 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 42:24. அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். And he turned himself about from them and wept, and he returned to them again and communed with them and took from the Simeon and bound him before their eyes. 43 அதிகாரம் 30 வசனத்தை இதோடு சேர்த்துக்கொள்ளி வாசிங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுவதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். And Joseph made haste, for his bowels did yearn upon his brother, and he sought where to weep, and he entered into his chamber and wept there. 45 அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் இதோடு சேர்த்து வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கு முன்பாகவும் தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். Then Joseph could not refrain himself before all them that stood by him, and he cried, cause every man to go out from me. And there stood no man with him, while Joseph made himself known unto his brethren, and he wept aloud, and the Egyptians and the house of Pharaoh heard. யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக, In order for this vision to be fulfilled in the life of Joseph, அவனுடைய குணங்கள் வித்தியாசம் உடையதாக தேவனுக்கு காண்பித்தான். he showed that he had a different character than others. தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நாம் தரிசனம் நிறைவேறணும் என்று ஜெபிக்கிறதுனால தரிசனம் நிறைவேறாது. The vision will not be fulfilled just because you pray for it. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் அறிந்தவராய் இருக்கிறார். The Lord knows our heart and our thoughts. இங்கு இந்த தரிசனம் நிறைவேற முதலாவது யோசேப்பினுடைய உள்ளம், அவனுடைய சிந்தை அல்லது அவனுடைய குணம் எப்படி இருந்தது, அவனுடைய படி எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். Here we see how his heart was in order for the vision to be fulfilled. முதலாவதாக நாம் இங்கு பார்க்கிறோம், சகோதரர்கள் மேல் மிகுந்த அன்பு உள்ளவன். We saw here that he had great love for his brethren. மீண்டும் சொல்லுகிற, சகோதரர்கள் மேல மிகுந்த அன்பு உள்ளவன். He had great love for his brothers. வாசித்த 42 அதிகாரம், 43 அதிகாரம், 45 அதிகாரத்தினுடைய அந்த வசனங்களிலே நாம் பார்த்த பொழுது சகோதரர்கள் மீது அன்புள்ளவனாய் தன்னை விளங்க பண்ணினான். We saw in the verses that in Genesis 42, 43 and 45 that he had great love for his brothers. இந்த யோசேப்பினுடைய அன்பை சற்று சிந்தித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு விளங்கும். You will understand this if you think carefully about this. யார் இந்த சகோதரர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க எழுப்புவீர்களானால், If you question yourself, who are these brothers? தன்னை காயப்படுத்தின சகோதரர்கள். These are the brothers who had actually hurt him. தன்னை மிகவும் கஷ்டப்படுத்தின சகோதரர்கள். These are the brothers who had tormented him.
தன்னை நேசிக்காமல் மிகுந்த பகைத்த சகோதரர்கள். These are the brothers who didn't love him but hated him. தன்னை வெறுமையாக்கி அனுப்பின சகோதரர்கள். These are the brothers who stripped everything that he had. தன்னை தனிமைப்படுத்தின சகோதரர்கள். These are the brothers who kept him lonely. தன் மீது போராமை கொண்ட சகோதரர்கள். And they are the ones who had envy on him. தன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு சதி பண்ணின சகோதரர்கள். And these are the brothers who conspired against his life. தான் அழுது கெஞ்சுகிறான். எகிப்திற்கு விற்கும் பொழுது அழுது கெஞ்சுகிறான். வேதம் சொல்லுது, The Bible says that அவன் கெஞ்சி அழுதானா. he was weeping for his brothers and asking them to let him go when they were going to sell him to Egypt. ஆனா வேதம் சொல்லுது, But the Bible says அவன் அவ்வளவு கெஞ்சி அழுதும் கூட even though he requested so much, அவன் மீது ஒருத்தர் கூட ஈவோ இரக்கம் இல்லாதபடி நடந்த சகோதரர்கள். but these are the brothers who didn't have any pity for him. சுருக்கமா ஒரே வார்த்தையில சொன்னா, And if I should say shortly, தன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் துரோகம் செய்த சகோதரர்கள். these are the brothers who betrayed him. இப்படிப்பட்ட சகோதரர்கள் மேல And such brothers, இந்த யோசேப்பு அன்பு வைத்தான். Joseph still loved such brothers. இப்படிப்பட்ட சகோதரர்கள் மீது யோசேப்பு அன்பு செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that Joseph loved even such type of brothers. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், And what does this show? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவார், 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி 6ஆம் அதிகாரம் வாசிங்க, 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு வரும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லி வாசிங்க. 5:44. 44. சரி வாசிங்க. 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். Love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் அன்பு வைத்தான் என்று சொல்வது எதை காட்டுகிறது என்று சொன்னால், In Joseph's life, when we see that he had love for his brothers, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பிரதிபலிக்கிறது. it shows the words of Christ. இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே During the time of Christ's ministry on earth, தன்னுடைய உபதேசத்தை கேட்கிற மக்களுக்கு அவர் சொன்னார், he told the people who are listening to him, உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறார்களோ அவர்களை நீங்க சிநேகிக்கணும். you have to love all your enemies, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். and you have to bless those who curse you, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. and do good to those who persecute உங்களை you, நிந்திக்கிற துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். and pray for all those who despitefully use you. ஏன் இப்படி சொன்னார் என்று சொன்னா, Why did he say like this? நீங்களும் பிதாவை போல சர்க்குணராய் மாற்றப்படுவீர்கள். So that you will also become like God. இங்கு நாம் யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிற முதல் படி என்ன என்று சொன்னால், This is the first step that we see in Joseph's life. தன்னுடைய சத்துருக்களை, தன்னை நிந்தித்தவர்களை, தனக்கு விரோதமா இருந்தவர்களை சிநேகிக்கிறவனா இயேசுவை போல அடையாளப்படுத்துகிறார். Like Jesus, Joseph was also somebody who showed love to those who hated him. தரிசனம் எங்க நிறைவேறும் தெரியுமா? You know where the vision will be தேவ fulfilled? தரிசனம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு கேட்டா, You know when the vision of God will be fulfilled? இயேசுவை போல யோசேப்பை போல குணம் உடையவர்களாய் நாம் மாறும் பொழுது தேவ தரிசனம் அவருடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். When you transform yourself so that you will share the characteristic of Joseph and Christ, then the vision will be fulfilled in your life. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான் சொல்லுவேன், முதலாவதாக Firstly, சகோதரர் மீது அவன் அன்புள்ளவனாய் இருந்தான். he had a great love for his brothers. இரண்டாவதாக அவன் ஏறின படி என்ன என்று சொன்னால், The second step that he walked அவனுடைய through, நற்குணங்களிலே ஒன்று என்ன என்று சொன்னால், another good character that he had, அவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆதாரமாய் இருந்தது என்ன என்று சொன்னால், another reason for his vision to be fulfilled. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது.
And they took him and cast him into a pit, and the pit was empty, there was no water in it. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இப்பொழுது அந்த யோசேப்பை அவர்கள் எடுத்து தண்ணீர் இல்லாத வெறும் குழியில் போட்டார்கள். they took Joseph and cast him into a pit that didn't have any water. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாகத்தான் அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். A short time ago, they had taken away his garment. நான் நினைக்கிறேன் எவ்வளவு அடிக்க முடியுமோ அவனை அடித்திருப்பார்கள். And I think that they would have beaten him up. தன்னுடைய கோபத்தையும் பகையும் அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. They would have showed their anger and enmity. இப்பொழுது ஒவ்வொருத்தனா நீ அடிச்சு கொல்ற அப்படின்னு ஒவ்வொருத்தனா பேசுறான். Now one by one they are talking about killing him. ஒவ்வொருத்தனும் சொல்லிருப்பான் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். And one by one they would have said, I don't want the sin on my head. எனவே அவர்கள் என்ன செய்தாங்கன்னா தண்ணீர் இல்லாத கிணற்றுல போட்டுடுவான், அப்படியாவது அவன் செத்துட்டு போறான். So they decided to put him in a pit without water so that he will die naturally. அதே போல தண்ணீர் இல்லாத கிணற்றில் அவனை தூக்கி போட்டுட்டாங்க. So they threw him inside the pit without water. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அந்த தண்ணீர் இல்லாத கிணத்துல விழுந்து கிடக்கிறான். now he is lying there inside a pit that has no water. அது மாத்திரமல்ல, அவனை வெளியில தூக்கி அவனை இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுகிறார்கள். And not only that, they lifted him up and sold him into slavery. நீங்க இந்த சம்பவத்தை எல்லாம் ஒவ்வொன்றாய் உற்று பார்ப்பீர்களானால், If you carefully go through all these instances, பாடுகள் மேல பாடுகள் யோசேப்பினுடைய வாழ்வில் வந்து கொண்டே இருக்கிறது. there were tribulations after tribulations in the life of Joseph. அவன் எதிர்பாராத நேரத்தில் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில மோதிக்கொண்டு இருக்கிறது. There was suffering after suffering that he didn't even expect in his life. ஆனா இந்த பாடுகள் கஷ்டமான இந்த நேரத்தில் Now during the suffering and tribulation, யோசேப்பு தன்னை என்னவாய் விளங்க பண்ணினான் என்று சொன்னால், how was Joseph showing himself? அந்த பாடுகளை எல்லாம் பொறுமையாய் சகிக்கிறவனாக விளங்க பண்ணினான். He took all these sufferings patiently. அருமையான கர்த்தருடையவர்களே, தரிசனம் யாருக்கு நிறைவேறும் என்று சொன்னால், The people of God who will have these visions fulfilled. இப்படிப்பட்ட யோசேப்பை போன்ற ஒரு தெய்வீக குணம் இருக்கிறவருடைய வாழ்வில தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். God is somebody who will fulfill his visions if you have his characteristics. முதலாவது சொன்ன சகோதரர்கள் மீது அன்புள்ளவன். Firstly, he loves his brother. இரண்டாவது படி என்ன அப்படி என்று சொன்னால், பாடுகளை பொறுமையாய் சகிக்கிறவன். The second step is to bear the sufferings patiently. இந்த பொறுமைக்கு வேதம் ஒருவனை எடுத்து காட்டுகிறது. There is an example given by the Bible for this சொல்லுங்களேன், patience. யாருன்னு சொல்லுங்களேன். சகோதரர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உடனே சகோதரிங்களான்னு சொல்றீங்க. நான் எந்த பக்கம் திரும்பி கேட்கணும் அங்கிருந்து தான் பதில் வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, பொறுமையில யாரா? யோபுவின் பொறுமை. The Bible says that Job had so much of patience. அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரே அடையாளப்படுத்துகிறார். The Holy Spirit himself, he witnesses for அப்ப that. யோபு கடந்து போன வழியை யோசித்து பாருங்க. Imagine the life that Job had gone through. எவ்வளவு பாடுகள் அவனுக்கு வந்தது, So much suffering he met. எவ்வளவு கஷ்டங்கள் அவனுக்கு வந்தது, And so much difficulties he had. எவ்வளவு இழப்புகள் வந்தது, So much losses he faced. எவ்வளவு மன அழுத்தங்கள் அவனுக்கு உண்டானது. And so much of mental torture that he faced. ஆனா இவைகளில் எல்லாம் யோபு பொறுமையா இருந்தான். But in all this, Job was patient. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, தாவீதை கூட எடுத்துக்கோங்க. even if you take David, உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சாமுவேல் சொன்னாலும், even though Samuel said that I am anointing you as the king, அபிஷேகம் பெற்றவுடனே சிங்காசனத்துல போய் தாவீது உட்கார்ல. David didn't sit on the throne as soon as he was anointed. நீண்ட 14 ஆண்டுகள் பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் அவனை துரத்தினது. For 14 years, misery and suffering chased him. பாடுகள் கஷ்டத்தை அவன் வாழ்க்கையில அனுபவித்தான். He experienced difficulties and suffering in his life. ஆனா அவன் மனதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? But what was there in his mind? நிச்சயம் ஒரு நாள் ஆண்டவர் எனக்காய் காரியத்தை செய்வார். Definitely the Lord will fulfill his work in me. நிச்சயம் ஒரு நாள் இந்த சூழ்நிலை வாழ்க்கையில மாறும். Definitely one day this circumstance will change in my life. என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அறிந்திருந்தான். This David knew in his life. அதனால தான் வேதத்துல அவன் சொல்லும் பொழுது சொன்னா, That is why in the Bible he says, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்து இருந்தேன். I waited patiently for him. நான் பொறுமையாய் காத்திருந்தேன். I waited patiently. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். And he listened to me.
இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்க. You look at the life of Christ. பிதாவின் சித்தம் செய்ய இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு வந்தாலும், Even though he was sent to earth to fulfill the wish of his Father, இந்த உலகத்தில் நடந்த காலங்களிலே நன்மைகளையே செய்து வந்தாலும், and even though he did all good things when he was walking on earth, தன்னை தேடி வருகிற எல்லா மக்களுக்கும் அற்புதங்களை செய்தாலும், and though he did miracles to everyone who followed him, தானாகவே முன் சென்று ஏழை மக்கள் மீது பரிதாபம் கொண்டு சுகமாக்கினாலும், and he went and had compassion on the poor and healed them, அவருக்கும் பாடுகள் மேல பாடுகள், உபத்திரவத்தின் மேல உபத்திரம் வரத்தான் செய்தது. even he had tribulations and sufferings. இந்த பாடுகள் உபத்திரவத்தில் இயேசு எப்படி இருந்தாருன்னா, And how was Jesus through these tribulations? பொறுமையாய் தாங்கிக் கொண்டு கடந்து போனார். He was bearing it patiently, இயேசுவை போல, just like Jesus, தாவீதை போல, just like David, இந்த யோபை போல, just like Job, இந்த யோசேப்பை போல, and just like Joseph. நமக்கு முன்மாதிரிகளாய் நடந்து போன இந்த பரிசுத்தவான்களை போல, The examples of the holy saints who have walked இந்த before தெய்வ us, குமாரனை போல, like the Son of Man. நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டு We இருக்கிறோம். are also called to follow his footsteps. ஒருவேளை நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்பது உனக்கு தெரிந்தாலும், Even if you know that the God whom you worship is all powerful, நீ ஆராதிக்கிற தெய்வத்தின் மீது அளவு கடங்காத அன்பு நீ வைத்திருந்தாலும், and even if you have overwhelming love on this God that you worship, உன்னுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு என்பதை மறந்து போகவே கூடாது. don't forget that you will have suffering and tribulation in your life. தரிசனம் நிறைவேறணுமா? Do you want the visions to be உங்க fulfilled? வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? Do you want the promises given to your life to be யோசேப்புடைய fulfilled? வாழ்வில் இருந்த ஆவிக்குரிய படிகளை நாம் பார்க்கிறோம். We see the spiritual steps that Joseph had to முதலாவதாக take. சகோதரர்கள் மீது அன்புள்ளவன், Firstly, he had love for his brothers, இரண்டாவதாக பாடுகளை பொறுமையாய் சகிக்கிறவனாய் இருந்தான், and secondly, he bore the sufferings with patience. மூன்றாவதாக அவன் கடந்து போன படிகள் என்ன என்று காணலாம். Let's see the third step that he had to walk through. ஆதியாகமம் 39 அதிகாரத்தினுடைய 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். And it came to pass, when she saw that he had left his garment in her hand, and was fled forth, that she called unto the men of her house, and spake unto them, saying, See, he hath brought in an Hebrew unto us to mock us. He came in unto me to lie with me, and I cried with a loud voice. மூன்றாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் காண வேண்டிய ஒரு படி என்னன்னு சொன்னால், The third step that we need to see in the life of Joseph is, ஒரு நாள் வழக்கத்தின்படியாக அவன் வேலை செய்யும்படியாக தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வீட்டிற்குள்ள போகிறான். one day to do his work as usual he went into the house. அந்த வீட்டினுடைய எஜமானனுடைய மனைவியாகிய அவள் அவன் மீது கண் போடுகிறாள். And the wife of his master, she saw him, தன்னோடு கூட பாவம் செய்யும்படியாக அவள் அழைக்கிறாள். and she calls him to commit sin with her. யோசேப்பு அதற்கு விலகி போகிறான். And Joseph kept away from her. ஒரு நாள் அவள் அவனை விடாதபடி வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறாள். And one day she caught his garment, வஸ்திரம் போனாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டு அவன் வெளியே ஓடுகிறான். and he ran away leaving his garment. உடனே அவள் என்ன செய்தாள் என்று சொன்னா, And immediately what did she do? தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற மற்றவர்கள் எல்லாம் சத்தமிட்டு அழைக்கிறாள். She cried out to all the other people who are working இந்த there. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இந்த அடிமையை கொண்டு வந்து நம்முடைய வீட்டில் எஜமானன் வைத்துட்டு போயிட்டாரு. The master had kept a slave named Joseph in a house, இவன் என்னோடு தவறாய் நடக்க வந்துட்டான். and he wanted to misbehave with நான் me. சத்தம் போட்டோன்னு வஸ்திரத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான் And because I cried out aloud, he left his garment and ran. என்று சொல்லி, And telling like this, தான் தப்புவிப்பதற்காக இப்படி ஒரு பொய்யான காரியத்தை சொன்னான். in order to save herself, she told this lie. இதனால் நடந்தது என்ன யோசேப்புடைய வாழ்க்கையில? So what happened due to this? எஜமானன் வந்தான், The master came, மனைவி எல்லாவற்றையும் சொன்னா, the wife told him உடனே everything, எவ்வளவு அவனை வாதிக்க முடியுமா வாதிச்சாங்க, and immediately they tormented him, எவ்வளவு அடிக்க முடியுமா அடிச்சாங்க, and they beat him, அவனை கொண்டு போய் சிறையில கொண்டு போய் போட்டாங்க. and they cast him inside the prison. இப்பொழுது
யோசேப்பு எங்க இருக்கிறானா? சிறையில இருக்கிறான். Now Joseph is in the prison. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, பொதுவாக ஒரு குற்றவாளி ஒரு தவறு செய்வானானால் generally if somebody commits a crime, அது எந்த தேசம் ஆனாலும் எந்த நாடு ஆனாலும் அவன் செய்தது உண்மையா இல்லையா என்று விசாரிக்கப்படுவது சாத்தியமான ஒன்று. it is normal that any nation will actually inquire whether that person is guilty or innocent. ஒரு மனுஷன் தெருவில் போகும்போது பயங்கரமான ஆயுதம் கத்தியை வச்சு ஒரு தலையை வெட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்க. Let's think if somebody while walking on the street they were beheaded. ஒருவேளை இங்க இருக்கிற நாம் எல்லாருமே அதை பார்க்கிறோம். ஒருவன் தலையை எடுக்கிறத நாம் எல்லாருமே நின்னு வேடிக்கை பார்க்கிறோம். Maybe we are eyewitness to this incident. உடனே அந்த மனுஷன் வெட்டின மனுஷன் வேகமாய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். And the person who has actually beheaded that man, he உடனே runs and hides. போலீஸ் அவனை வலை போட்டு தேடி அவனை கண்டுபிடிக்கிறார்கள். And the police casts a net and catches him. நீங்க எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றீங்க, நாங்க பார்த்தோம் அவன் தான் வெட்டினா அப்படின்னு சொன்னாலும், And even if you say in one voice telling that he was the man who did that, அவனுக்கு தண்டனை என்பது இல்லவே இல்லை. there is no punishment for him. அப்ப எப்போ அவனுக்கு தண்டனை ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், when is the punishment actually given to him? போலீஸ் அவனை பிடித்து விசாரிக்கிறது. The police inquires. அதற்கு பின்பாக அவனை கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் விடுகிறார்கள். And then they take him before the judge. அங்க ஒரு நீதிபதி இருக்கிறார். And there the judge, அங்கு பாதிக்கப்பட்ட வெட்டப்பட்டு கொலையாக்கப்பட்டவனுடைய வழக்கில வாதாடும்படி ஒரு வக்கீல் இருக்கிறான். there is an attorney who actually has for the defense, கொல்லப்பட்ட for the prosecution. கொன்றானே கொலை செய்தானே அவனுக்கு வாதாடும்படி ஒரு வக்கீல் இருக்கிறார். And there is a defense attorney who will be arguing for the person, for the criminal. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த இடத்துல அங்க ஒரு பெரிய விசாரணை ஒன்று நடத்தப்படுகிறது. Now what happens is a big integration happens. நீ கத்தி எடுத்தது உண்மையா? Is it true that you took the knife? அவன் என்ன சொல்லுவான்? What will he say? ஆமான்னு சொல்லுவானா? Will he say yes? சொல்லுங்க. இல்ல, கத்தியவே நான் என்ன செய்யல, பார்க்கல அப்படின்னுவான். ஏன்னா அப்படி சொல்லி கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு வக்கீல் சொல்லி கொடுப்பாங்க. So his lawyer would have told him to not agree to anything. அந்த நேரத்துல நான் என் சொந்த ஊர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். And he would say that at that point of time I was in my native. எதையாவது ஒரு பொய்யான காரியத்தை சொல்லுவான். He will say some lie. உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? And you know what they will do? ஒரு ரெண்டு வார்த்தை மாத்திரம் பதிவு செய்த உடனே as soon as they record his அடுத்த words, மாதம் 16ஆம் தேதி திரும்பவும் என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு வாங்க. they'll call him again in another day. திரும்ப அடுத்த மாதம் 20ஆம் தேதி வாங்க. You come again in the 20th of the next இப்படியே month. அந்த கொலை செஞ்சவன் இப்படியே 10 வருஷம் என்ன செய்வானா, வாதாடிக்கிட்டே இருப்பான். So almost for 10 years this man is going to argue his case. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, You know why I'm telling this? குற்றம் செய்தவன் பட்சத்திலே ஒரு விசாரணை என்கிற ஒன்று நடத்தப்படுகிறது. There is an inquiry conducted even if a person commits a crime. அதன் பின்புதான் அவன் சிறையிலே அடைக்கப்படுகிறான் நிரந்தரமாக. Only after that permanently he is cast inside the prison. இங்கு பார்க்கிறோம், But we see here எந்த விசாரணை நடந்ததாகவே இல்ல. there is no inquiry. இவனை கூப்பிட்டு எந்த கேள்வி கேட்டதாகவும் தெரியல. We don't know if they have called him and questioned him. எஜமானன் வந்த உடனே காரியம் சொன்ன உடனே அவனை பிடித்து அடித்து ஜெயில்ல போட்டாச்சு. As soon as the master returned, they caught him and beat him up and they threw him inside the prison. ஆனா இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒன்றை நீங்க பார்க்க முடியும். When you read this incident, we can see one thing. இத்தனை காரியங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு இருந்தாலும் அவன் வாய் திறவாதவனாகவே தன்னுடைய குற்றத்தை நான் செய்யல என்று அவன் சொன்னதாக அல்ல, அவன் மௌனமாகவே வைத்துக் கொண்டான். We see here that even though they were accusing him of so many things, he was still silent and didn't speak on his defense. அவன் அமைதியாகவே இருந்தான். We see that he was silent. சில நேரங்களிலே Sometimes நாம் அமைதியா இருக்கும்போது when we are silent, ஒருவேளை நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினைத்துக் கொள்ளுவாங்க. maybe people will think that we don't know anything. ஒருவேளை குற்றமே செய்யாம பாதிக்கப்படுகிற வேளை நாம் அமைதியா இருக்கும் பொழுது, When we are affected, even if we are affected, we are silent. உடனே இவர்கள் எல்லாம் ஒரு பைத்தியக்காரர்கள் என்பது போல நினைத்துக் கொள்ளுவார்கள். Immediately they think that he is mad. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுது, The Bible says about Jesus, இயேசுவை விசாரிக்கிற வேளையில while they were inquiring of Jesus, அவர் ஒன்றுமே பேசல, வாயை திறவாத ஆட்டை போல இருந்தார். he was like a sheep that didn't open its mouth.
அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. this is what the Bible says. பேசுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, There is a time to speak, பேசாமல் இருப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. and there is a time to be silent. அப்ப பேச வேண்டிய காலங்களில பேசணும். You have to speak in the time when you have to speak, பேசக்கூடாத காலங்களில பேசாதபடி இருக்கணும். and in the times that you need to maintain silence, you shouldn't speak. இங்க இருக்கிற நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? You know the problem we have now. பேசக்கூடாத காலத்துல பேசி, We speak when we shouldn't speak, பேசக்கூடிய காலத்துல பேசாமல் இருந்து, and we don't speak in the time when we have to இன்றைக்கு actually speak, பிரச்சனைக்குள்ளாக நாம் மாற்றப்படுகிறோம். and we get into a lot of trouble. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இங்கு யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். here we see about Joseph. மூன்றாவது படி, The third step, அவன் ஒரு குற்றம் செய்யல என்பது உண்மை. it is true that he didn't commit any crime, நான் ஒரு குற்றம் செய்யவே இல்லை அப்படின்னு அவன் வாய் திறந்து பேசவும் இல்லை. but he also didn't defend himself. அவன் வாய் மூடிக்கொண்டு மௌனமாகவே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். We see that he was silent and he didn't say anything. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of God, தேவ தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா if the vision of God is to be உன் fulfilled, பக்கத்துல ஏராளமான நீதிகள் இருக்கலாம், there might be a lot of things in your life. நியாயங்கள் இருக்கலாம். You might have justice on your அதற்காக side, உன்னுடைய நீதி நியாயத்தை உன்னுடைய வாயினால பேச வேண்டும் என்பது அல்ல. but it's not that you have to speak about நீ justice, மௌனமா இருக்க வேண்டிய நேரம் மௌனமா இரு. but in the times you have to be silent, you have to be காலங்களிலே silent. கர்த்தர் எதையும் சரியாய் செய்கிறவராய் இருக்கிறார். And in a proper time, the Lord will fulfill it correctly. அல்லேலூயா. Hallelujah. நான்காவதாக, Fourthly, யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த தரிசனம் நிறைவேற நான்காவது ஒரு படி என்ன என்று சொன்னால், the fourth step that Joseph had to take for the vision to be fulfilled, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 47. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். And he asked Pharaoh's officers that were with him in the ward of his lord's house, saying, Wherefore look ye so sadly today? இங்கு வாசித்த இந்த வசன பகுதியில் here we see சிறைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிற வேளையில் அவனை போல சிறை கைதிகளும் உள்ளே இருக்கிறார்கள். when he was in prison, he also had other inmates with him. சிறையின் மூலம் கொடுக்கப்படுகிற வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்து முடித்து ஏதோ ஒரு கூடி பேசிக் கொள்வார்கள். And after finishing their duties in prison, they will gather and talk. வழக்கத்தின்படி அவர்கள் பேசி இரவு தூக்கத்திற்கு போயிட்டாங்க. And after speaking, they went to sleep. பொழுது விடிந்து வருகிறது. And dawn comes. இரண்டு பேருடைய முகமானது மாறி இருக்கிறது. And the faces of two people were changed. இப்போ அவன் கேட்கிறான், உங்களுடைய முகமானது துக்கமா இருக்கிற காரியம் என்ன? And Joseph asked, what's the reason that your faces are sad? உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு சொப்பனத்தை கண்டோம், அதிலிருந்து நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னாங்க. And immediately they tell him that we saw a dream and that is why we are sad. இங்க யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா, If you look closely into the life of Joseph, துன்பத்திலும் துக்கத்திலும் இருந்தாலும், even though he is in sadness and trouble, இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனாய் இருந்தான். he is the one who comforted others. இன்னைக்கு நம்ம கர்த்தர் அப்படிதான் இந்த சபையில பூமியில வைத்திருக்கிறார். This is why the Lord has kept us in the church. And on நம்முடைய this earth. வாழ்க்கையில பல ஆறுதலற்ற பல நிலைகள் இருக்கும். There are many situations where we are not without any comfort. நம்முடைய வாழ்வில துன்பங்கள் இருக்கும். There will be problems in our life. நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் இருக்கும். There will be sorrows in our life. நம்முடைய வாழ்வில போராட்டங்கள் இருக்கும். And there will be a lot of tribulation in our நாம் life. இருப்பதே பிரச்சனைக்குள்ள இருப்போம். We ourselves will be in problems. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருப்பார். But the Lord has kept us that even though we are suffering, we are having a comfort for others. இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில இதை தான் நாம் பார்க்கிறோம். This is what we see in the life of அவன் Joseph. பிரச்சனைக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறார். He is inside troubles himself. அவனுக்கு விடுதலை இன்னும் வரல. He isn't freed yet. சிறையில இருந்து அவன் இன்னும் விடுதலையாக்கப்படல. He is still in prison as a ஆனால் captive. சிறையில இருக்கிற துக்கத்தோடு இருக்கிறவனுக்கு அவன் வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். But he comforts the people who are sorrowful in with him. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை உற்று பார்த்தீங்கன்னா, look keenly into the life of Joseph. தரிசனம் எப்போ நிறைவேறுகிறது என்று நீங்க கவனிக்கும் போது,
if you see when the visions will be முதலாவது fulfilled, சகோதரர்கள் மேல அன்புள்ளவனாக தன்னை அடையாளப்படுத்துகிறான். firstly he identified himself as somebody who loves his brothers. இரண்டாவது பாடுகளை சகிக்கிறவனாய் பொறுமையாய் சகிக்கிறவனாய் அடையாளப்படுத்துகிறான். Secondly, he bears sufferings with patience. மூன்றாவது அவனுடைய பிரச்சனைகளுக்கு அநீதியான காரியங்களுக்கு நியாயமாய் பேசுகிற என்று சொல்லி கூட வாயவே திறக்காதவனாகவே அவன் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறான். Thirdly, he doesn't justify himself but he stays silent. இப்பொழுது Fourthly, தன்னுடைய துன்பமான நேரத்தில் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவனாய் இருக்கிறார். he is somebody who comforts others even though he is suffering. அருமையான தெய்வ பிள்ளைகளே, They are people of God. இந்த யோசேப்புனுடைய தெய்வீக சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும் அவசியம் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord expects that we should have the godly countenance that Joseph had. ஐந்தாவதாக Fifthly, வசனங்களை சொல்லி சொல்லி வாசித்த நேரமாகும், வேகமா போவோம். Let's go ஐந்தாவதாக fifthly, மற்றவர்களை அவன் குறை கூறவே இல்லை. he did not blame others. நான் இந்த சிறையில வந்ததற்கு இவள்தான் காரணம் என்று சொல்லி யாரையோ ஒருத்திய அவன் காரணப்படுத்தவே இல்லை. He didn't point at anyone saying that they are the cause of my suffering. எத்தனை ஆண்டுகள் இந்த சிறையில இருந்தான் என்று சொன்னால், How many years he spent in prison? வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படியாக According to those who research the Bible, 13 ஆண்டுகள் சிறையில இருக்கிறான். for 13 years he was in prison. 13 ஆண்டுகள் சிறையில இருக்கிறான். For 13 years he'd been in prison. 17 வயதுல அவன் வீட்டை விட்டு வெளியில வருகிறான் சகோதரர்களை பார்ப்பதற்கு. He comes outside his house at the age of 17. அப்ப அவன் வருகிற வயது 17 வயது. It was 17 when he met his brothers. 30 வயதுல அவன் அந்த எகிப்திற்கு அதிபதியாய் மாற்றப்படுகிறான். He becomes a ruler of Egypt at the age of 30. அப்போ 30 வயதுல 17 வயது போய்விட்டது என்று சொன்னால், So if you reduce 17 from 30, 13 ஆண்டு காலங்கள் உபத்திரவம் கஷ்டம் அவன் வாழ்க்கையில இருந்தது. we see that for 13 years he had suffering in his life. ஒருவரை கூட அவன் காரணம் சொல்லவே இல்லை. And not once did he blame anybody else. சில நேரங்களில் Sometimes மாமியா நல்ல எண்ணத்தோடு ஒரு காரியத்தை வீட்டில் செய்தா, if the mother-in-law does something out of good intention, மருமகள் என்ன சொல்லுவா தெரியுமா? you know what the daughter-in-law says? அவங்களை குறப்படுத்துவாங்க. And she blames her. சில நேரத்தில் நல்ல மனதோடு மருமகள் ஒரு காரியத்தை செய்தா, Sometimes the daughter-in-law does something with good உடனே intention. மாமியார் அதை குறை சொல்லுவாங்க. Immediately the mother-in-law will blame her. இது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நடக்கிற பார்க்கிற ஒன்று. This is something that we see practically in our ஆனா life. யோசேப்பிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, But what should we learn from அவனிடத்துல Joseph? நீதி இருக்கு, நியாயம் இருக்கு. There is justice on his side. தன்னுடைய பிரச்சனைக்கு யார் காரணம் என்பது அவனுக்கு தெரியும். And he knows why he is in that problem. ஆனால் வாய் திறக்கவே இல்லை, குறை சொல்லவும் இல்லை. But he doesn't open his mouth, nor does he blame ஒரு others. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say an amen. சரி, ஆறாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையில, Sixthly, in the life of Joseph, சீக்கிரம் வாசிங்கள, 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41 16ஆம் வசனம் 32ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டிட்டது. And Joseph answered Pharaoh, saying, It is not in me. God shall give Pharaoh an answer of peace. And for that the dream was doubled unto Pharaoh twice, it is because the thing is established by God, and God will shortly bring it to pass. இங்க வாசித்த இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, the meaning of the verse that we have read here is, சிறையில 13 ஆண்டுகள் சிறையில இருக்கிறான். he is in prison for 13 years. இப்படியே நாட்கள் கடந்து போய் விட்டது. And days have rolled on. அவனுடைய நாட்கள் விரதமாய் போய் கொண்டிருக்கிறது. And his times are completing fast. ஒரு நாள் ராஜா சொப்பனம் கண்டு அது அர்த்தம் தெரியாம முழிக்கிறான். One day the Pharaoh has a dream and he doesn't know the interpretation. இப்பொழுது தன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த அர்த்தத்தை கேட்க விளங்குகிற முடியல. And nobody in his entire kingdom could explain it to him. யோசேப்பு அர்த்தத்தை சொல்லுவான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான் என்பது அவனுக்கு கேள்வியான போது, And when he heard that there's a person called Joseph who would interpret it for him, அந்த யோசேப்பை சிறையில் இருந்து வெளியில கொண்டு வர சொல்லி ராஜா கட்டளை இடுகிறார். and Pharaoh brings Joseph outside prison.
இப்போ வந்து யோசேப்பு இருக்கிற சிறைச்சாலையில வந்து அதிகாரிங்க நிக்கிறாங்க. Now the authorities are before the prison of Joseph. இப்போ யோசேப்புக்கு ஒண்ணுமே புரியல. Now Joseph doesn't understand anything. எப்பவும் காலையில வந்து உணவு கொடுப்பாங்க. Every day morning they give me food. அப்புறம் ஒரு 10 மணிக்கு வந்து அவுத்து விடுவாங்க. Then at 10 o'clock they leave me. பல வேலைகளை வாங்குவாங்க. And then they'll make me work. அதுக்கப்புறம் திருப்பி அடைச்சு போடுவாங்க. And after that they put me in the cell திருப்பி again. மத்தியான உணவு கொடுப்பாங்க. Then again afternoon they give me இது lunch. வழக்கமா 13 வருஷம் நடந்து கொண்டு இருக்கிற ஒண்ணு. And for 13 years this has been happening. ஆனா வழக்கத்திற்கு மாறாக இத்தனை அதிகாரிகள் ஏன் என்னுடைய சிறையில என்னை தேடி வந்தாங்கன்னு அவன் அப்படியே வியப்பா பார்க்கறான். Now he is surprised why these authorities have now come to his prison. வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க என்னன்னு தெரியலப்பா, ராஜா உன்னை சீக்கிரமாக கொண்டு வர சொல்லிட்டார். And the people who came they said that we don't know but the king ஒருவன் wants to see you. ஓடி வந்து அப்படியே தாடி கீடி எல்லாம் சரைக்கிறான். And one person came and shaved him. இன்னொருத்தன் ஓடி வந்து நல்லா முடி வெட்டுறான். And then one person cut his hair. அடுத்து குளிக்க வைக்கிறாங்க. And then they gave him bath. அதன் பின்பாக அவனை என்ன செய்யறாங்க, வஸ்திரத்தை மாற்றுறாங்க. And after that they gave him a change of ராஜாக்கு clothes. முன்னாடி போகணும் இல்லையா? For he has to go before the king. அவனுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. And he didn't understand anything that was happening in his life. ஒரு அடிமை வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு சிறையின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருந்த எனக்கு, He was a person who was wearing the clothes of the prisoner. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. He didn't understand why they were doing all of this. மாறி மாறி கேட்டிருப்பான். And he would have inquired here and there. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. But they also didn't know. எப்படியோ ராஜாவிடத்துல போறோம்னு தெரிஞ்ச உடனே, And somehow when they knew that he was going to the king, அவன் மனசுல ஒண்ணு வந்திருக்கணும். and one thing should have come in his mind. எப்பா ராஜா கிட்ட என்ன கூட்டி போறாங்க? Oh, they are taking me to the king. இன்னைக்கு எப்படியாவது ராஜாவிடத்துல போயிட்டு நான் இந்த சிறையில இருக்க ஒரு தப்பு பண்ணலன்னு நேரா அவரை பார்த்தே நான் சொல்லிடணும். Today I have to supplicate directly to him saying that I should be in prison. எப்படியாவது நான் பேசிடணும். Somehow I should tell about me to the king. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுட்டா, Maybe if I let go of this opportunity, இன்னும் எத்தனை 13 வருஷம் இது போல ஆகும்னு எனக்கு தெரியாது. I don't know how many more 13 years I will be spending in prison. அப்படின்னு தன் மனசுல அவன் நினைச்சிருக்கணும். He should have thought like that in his mind. ஆனா But ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். he goes before Pharaoh. ராஜா சொல்றான், இப்ப நான் ஒரு சொப்பனம் கண்டு எனக்கு அர்த்தம் தெரியல. And the king says, I dreamt a dream but I don't know the meaning. நீ ஏற்கனவே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னியாமே. I've heard that you have already given meaning for dreams. அதனால தான் உன்னை அழைச்சேன். That is why I've called you. நீ நல்ல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றானாமே. You're a person who interprets dreams. அப்படின்னு சொன்ன உடனே As soon as he said that, யோசேப்பு சொல்றான், Joseph says, நான் அல்ல. it is not me. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் Everyone say, அல்ல, it's not me, தேவனே. but it's God alone. 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் இல்ல, தேவனே தேவனே என்று சொல்லுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Joseph says it's not me but it's God. யோசேப்புடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு படி என்னன்னா, The lesson we have to learn in Joseph's life, எந்த இடத்துல வைத்திருந்தாலும், whatever situation we are in, எந்த சூழ்நிலையில யோசேப்பு வைக்கப்பட்டாலும், whatever circumstance Joseph was அவன் in, தன்னுடைய தெய்வத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறவனாய் இருந்தான். he was a man who glorified his God. தன்னுடைய தேவனையே உயர்த்துகிறவனாய் இருந்தான். He is a man who glorified only God. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, தேவனை உயர்த்தி காட்டுகிறவனாய் இருந்தான். he was a person who has seen that he glorified God. பேதுருடைய ஊழிய நாட்களில பாருங்க, During the ministry of Peter, if you see, இயேசு இயேசு இயேசுன்னு இயேசுவையே உயர்த்தினான். he kept saying Jesus, Jesus and kept lifting his name. இயேசுவுடைய ஊழிய நாட்கள்ல பாருங்க, You see, in the ministry of Jesus, பிதா 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 என்று பிதாவையே உயர்த்தி he காண்பித்தார். kept saying Father, Father and glorified only the Father. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான் சொல்லுவேன், I will say, உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நீ வைக்கப்பட்டு இருந்தாலும், in any situation that you have kept in your life, உன் சூழ்நிலை உனக்கு பாதகமா இருந்தாலும், even if your situation is contrary to you, ஒருவேளை வேதனை அளிக்கிறது போல இருந்தாலும், maybe if something that is harming you, நான் சொல்லுவேன், I will tell, தேவனை உயர்த்துகிற ஒரு வார்த்தை நம்முடைய நாவில் இருக்கணும். we have to be people who glorify God. யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனை உயர்த்துகிறவனாய் இருந்தான். In Joseph's life, he was a one who glorified God. ஏழாவதாக, Seventhly, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 30-31 சீக்கிரம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 46:30-31. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான்.
பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, Listen carefully in this place we see. யோசேப்புடைய வாழ்விலே அவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு படிகள் என்ன? What is the next lesson of the steps அவன் that he has வாழ்விலே taken? அவன் ஏறி போன படிகள் என்ன? What are the steps that he had climbed in his தரிசனம் life? இருந்தது உண்மை. It is true that he has vision. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஏறி போன படிகள் என்னன்னா, But what are the steps that he took to fulfill this vision? நீண்ட ஆண்டு காலத்திற்கு முன்பாக தகப்பனை அவன் இழந்தவனை போல அந்நிய தேசத்திற்குள்ள வந்தான். He was in a foreign land after having lost his father for a long time. இனி தகப்பனை பார்ப்பேனோ இல்லையோ என்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருந்தான். He was living in a situation where he didn't know if he would meet his father or not. இப்பொழுது அதிபதி ஆக்கப்பட்டு தகப்பனை பார்க்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. Now we had this situation where he could meet his father after he became a ruler. ரொம்ப ஆண்டுக்கு பின்பாக முத அப்பாவை திரும்பவும் அவன் பார்க்கறான். After many years he is meeting his father for the first time. இருவரும் கழுத்தை கட்டி பிடித்து வெகு நேரம் என்ன செய்தார்களா? அழுதார்கள் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says that they hugged each other and wept for a long time. நாம இருந்தா என்ன சொல்லிருப்போம்? You know what we would have done? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவை பார்க்கறோம். We are meeting our father after a long நாம time. இருந்தா என்ன சொல்லுவோம்? What would we have said? 5:50 ஆக்கி 5:50 ஆக்கி After taking, we have to change 5 to 50 50 ஆக்கி and turn 50 to 500, பேசியிருப்போம். and we would have talked like that. அப்பா அப்பா, Father, நான் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் யார் தெரியுமா? you know the reason why I am in this situation. அப்படின்னு சொல்லி And telling like this, தன்னுடைய சகோதரர்கள் பேரெல்லாம் கடகடகடன்னு வரிசையா சொல்லியிருப்பான். and we would have told the names of all our brothers. நீங்க அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னீங்கல்ல, You said go and meet them and come. நானும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக போனேன்ல, And I also went to give them food. அவங்க சுக செய்தியை அறிந்து வருவதற்கு போனேன்ல, And I went to inquire of them. வீட்ல இருந்த என்ன நீங்க தானே அனுப்புனீங்க. You are the one who sent me. போன என்ன அவங்க என் வஸ்திரத்தை பறித்தாங்க. And they grabbed my garments. எப்படி அடிச்சாங்க தெரியுமாப்பா? You know how they beat me. எப்படி உதைச்சாங்க தெரியுமா? You know how they tortured me. எத்தனை முறை கன்னத்துல அடிச்சாங்க தெரியுமா? You know how many times they slapped me. தண்ணீர் இல்லாத கிணற்றுல தூக்கி போட்டாங்க தெரியுமா? You know they cast me into a pit which didn't have என்ன இந்த water. எகிப்துக்கு என்ன விட்டுட்டாங்க தெரியுமா? And they sold me into slavery to Egypt. அப்படின்னு நாம இருந்தா கடகடகடன்னு என்ன செய்திருப்போம்? So immediately we ஆனா would அவன் have. என்ன சொன்னான் தெரியுமா? But what did he say? தன்னுடைய வாழ்க்கையில பிறர் செய்த குற்றத்தை யாரிடத்தில் அவன் சொல்லவே இல்லை. He didn't tell the crimes committed by others. தன் வாழ்வில நடந்த சம்பவத்தை யாரிடத்தில் அவன் சொல்லவே இல்லை. He didn't tell the instance that happened in his life to anyone. பிறர் செய்த குற்றத்தை சொல்லாமல் அதை மறைக்கிறவனாக இருந்தான். He was a person who covered the sins of others. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of இந்த God, யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்னன்னா, the thing we need to learn from the life of Joseph, நம்முடைய வாழ்வில பிறர் நமக்கு செய்கிறவைகளை நாம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லாதபடி மௌனமாய் இருக்கணும். we ஒரு have to ஆமென் stay சொல்லுங்க silent பார்க்கலாம். and not blame others or cover ஹல்லேலூயா. others. Hallelujah. யார் வேண்டுமானாலும் என்னனாலும் செய்யட்டும். Whatever whomever might do, நான் சொல்லுவேன், I would say இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. there were 12 disciples for Jesus. சொல்லுங்க, இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. Jesus had 12 disciples. அந்த 12 எங்க இருந்ததுன்னா இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க. And all these 12 people were along with Jesus. எத்தனை வருஷங்க? For how many years? 3.5 வருஷம் இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க. For 3.5 years they were with Jesus. ஆனா அந்த 3.5 ஆண்டுடைய முடிவுல பாத்தீங்கன்னா, But at the end of this 3.5 years, 12ல ஒன்னு யூதாசா மாறி இருந்தது. one of them turned out to be Judas. துரோகியாய் மாறி இருந்தது. He became a traitor. அப்ப நல்லா கவனிங்க. Listen carefully. 12ல ஒன்னு எப்படி இருக்கும் சொல்லுங்க? 12ல ஒன்னு எப்படி இருக்கும்? யூதாசா இருக்கும். இது சத்தியம். The truth is one out of the 12 will be like Judas. சரி, அப்ப 1200ல So out of 1200, எத்தனை சொல்லுங்க? 1200ல எத்தனை யூதாசா இருக்கும்? அப்போ
சபைக்குள்ள எல்லாரும் இருந்தாலும், even though everybody is inside the church, ஒரே ஐக்கியத்துல இருந்தாலும், even though they are there in the same fellowship, ஒன்றாய் இருக்கிறது போல காட்சி அளித்தாலும், even though it might seem that we are all together, நல்லதை பேசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். there are people who speak good things, நல்லதையே கெட்டதாய் மாற்றி பேசுகிறவர்களும் இருக்கிறாங்க. but there are also people who speak the good things as evil. உண்மையை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். There will be people who speak the truth, உண்மை அல்லாதவைகளை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். and there will be people who speak falsehood. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இப்படிப்பட்ட ஒரு கால கட்டத்திலே நாம் வாழ்ந்து we கொண்டிருக்கிறோம். are living in these times. நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், I'll say humbly, தகப்பனை பார்த்த உடனே as soon as he sees his father, எந்த ஒரு வார்த்தையும், தனக்கு செய்யப்பட்ட எந்த ஒரு துரோகத்தையும் அவன் தகப்பனிடத்தில் சொல்லவே இல்லை. he didn't tell his father about any of his betrayals. அதை முழுமையாக மறந்தவனாயிருந்தான். He is a person who had forgotten all of these things. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. இப்படி ஒரு ஆவிக்குரிய படிகள் நம்முடைய வாழ்வில இருக்குமானால், If we have these steps in our lives, தேவன் நமக்கு தந்த தரிசனம், தீர்க்க தரிசனம், சொப்பனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். the prophecies, visions and dreams that we have received from God will be fulfilled. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை படி வந்துட்டோம்? சரி, எத்தனை இருக்கு? சரி, எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Let's all get up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's stand on the feet. ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், In the presence of God, யாரும் பேசக்கூடாது. let's all be silent. தேவ சமூகம், தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. Do not forget that we are in the presence of God. ஒரு நாள் யோசேப்புடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். One day the Lord gave dreams to the life of Joseph. ஒரு தரிசனத்தை அவன் வாழ்க்கையில செய்வேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். The Lord revealed that he is going to fulfill a vision in his life. அதுக்கு மாறாக எல்லாம் அவனுடைய வாழ்வில் நடந்தது. But everything that happened in his life was in the opposite. தேவன் கொடுத்த தரிசனத்திற்கும் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நினைக்கவே இல்லை. He didn't think that there's no relationship between the vision of God and what is actually happening in my life. கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். What the Lord says will definitely be fulfilled. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, Dear brothers, dear sister, கர்த்தர் உன் வாழ்வில் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். the words that the Lord has spoken in your life will definitely be fulfilled. யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறினது. It was fulfilled in the life of Joseph. நாங்கள் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொன்னாங்க. They asked, will we bow to you? ஆனா வந்து வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுது. But the Bible said that they came and they bowed down to him. காரணம் என்ன? The reason is, யாருடைய வாழ்வில தேவன் தரிசனத்தை நிறைவேற்றுவார்? in whose life will the Lord fulfill his தரிசனம் vision? எப்போ நிறைவேறும் தெரியுமா? You know when the vision will be fulfilled. நீ யோசேப்பை போல ஒரு 7 படிகள் ஏறணும். You have to climb up முதல் 7 steps like படி, Joseph. First step, சகோதரர்களை நேசிக்கிற ஒன்று. you have to love your brothers. அருமையான கர்த்தருடையவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். All who are redeemed by the blood of the Lamb are our brothers. எல்லாரும் நேசிக்கிற ஒரு தெய்வீக சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். We have to have the godly nature to love everyone. அவங்க யார் தெரியுமா? You know who they are? கஷ்டப்படுத்தினவங்க, They are the ones who cause suffering. காயப்படுத்தினவங்க, They are ones who cause pain. பகைத்தவங்க, They are the ones who were வெறுத்தவங்க, they are the ones who were the enemies. அவமானப்படுத்தினவங்க, They are the ones who tortured you. தன் மீது போராமைப்பட்டவர்கள், And they were the ones who envied தன்னுடைய you. வாழ்க்கையை அழிக்க பார்த்தவர்கள். And they are the ones who thought to destroy your life. ஐயோ என்னை விற்று போடாதீங்க, என்னை அந்நிய தேசத்திற்கு அனுப்பாதீங்கன்னு கெஞ்சி கெஞ்சி அழுத போதும் Even fled and wept saying, don't sell me. ஈவு இரக்கம் இல்லாதபடி இருந்தவர்கள். And they are the one who didn't have any pity or mercy. இந்த சகோதரர்களை காண்கிறார். He looks at these brothers அவர்கள் மேல அன்பு வைத்தார். and he has love for them. அவர்கள் மேல அன்பு வைத்தார். He had love for them. இரண்டாவதாக, Secondly, பாடுகளை சகிக்கிற பொறுமையை வாழ்விலே பெற்றிருந்தார். he had the patience to bear all sufferings in his life. யார் அவர்கள்? Who are these?
தன் மீது பொய்யான குற்றத்தை சுமத்தினவங்க. They are the ones who blamed him without any truth. செய்யாத காரியத்தை செய்ததாக சித்தரித்தவர்கள். They are the ones who told that he did something which he didn't do. அப்படிப்பட்ட நேரத்திலும் தன்னுடைய வாயை திறவாதபடி தன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான குற்றங்களை கண்டும் வாய் மூடிக்கொண்டு இருந்தார். Even though he faced false accusation, he was silent and didn't open his mouth. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான்காவதாக, fourthly, தான் இருப்பது துன்பத்தில், he is in suffering, தான் இருப்பது கஷ்டத்தில், he is in difficulty, தனக்கே ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, and there's no one person to comfort him, தன்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, and there's one person to succor him, தன்னிடத்தில் அன்பாய் பேச ஒருத்தரும் இல்லை. there's not one person to speak lovingly to இவன் him. இருக்கிறதே பிரச்சனைக்குள்ள, He himself is in problems, துன்பத்துக்குள்ள. difficulties. தான் இருப்பது துன்பத்தில் இருந்தாலும் Even though he is in suffering, அவன் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனாய் இருந்தான். he is the one who comforted others in the midst of their suffering. தான் சிறையில் இருந்த காலங்களிலே, During times when he was in prison, தான் சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு இவர்கள் தான் காரணம் என்று யாரையும் குறை கூறவே இல்லை. he didn't blame anyone for his suffering in prison. எல்லா இடங்களிலும் தேவனையே உயர்த்தினான். And he glorified God in all situations. நீண்ட ஆண்டுக்கு பின்பாக அப்பாவை பார்க்கிறான். And he sees his father after long years. கழுத்தை கட்டி பிடிச்சு அழுகிறான். He hugs his and weeps. யாரா இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, You know what anyone else would have said? இவ்வளோ கஷ்டப்பட்ட, I've suffered so much. இவங்களால தான். It's because of them. ஆனா நீண்ட ஆண்டுக்கு அப்புறம் தகப்பனை பார்த்தாலும், But though he meets his father after long years, தன் சகோதரர்கள் செய்த துரோகத்தில் ஒன்றை கூட அவனிடத்துல சொல்லவே இல்லை. he didn't tell him about any of the enmities of his brother. இதோட அர்த்தம் என்னன்னா, The meaning of this is எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். he had forgiven everything. நமக்கு யார் என்ன செய்தாலும், Whatever people have done to us, யோசேப்பை போல, just like Joseph, கிறிஸ்துவை போல just like Christ, மன்னிப்போம், let's forgive, மறப்போம். let's forget. கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை விரிவாக்குவார், And the Lord will expand our vision, தரிசனத்தை விளங்க பண்ணுவார், and He will fulfill them, நிறைவேற்றுவார், and He will fulfill our dreams, சாட்சியாய் மாற்றுவார், and He will turn us into களிகூர testimonies, பண்ணுவார், make us rejoice, கலங்கரை விளக்காய் மாற்றுவார். and make us as lighthouse. நாம் எல்லாரும் ஒரு விசை இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதில் வைத்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை நோக்கி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? நல்ல வாயை திறந்து, அருமையான கர்த்தருடைய நீ போகும் பாதையை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். The Lord knows your paths. நீ சோர்ந்து போகாத, Don't be நீ dejected, கலங்காத, don't be troubled, போகிற பாதையில திரும்பி வரணும்னு திரும்பி போயிடணும்னு நினைக்காத. don't think that you are going to return through your path. இதுவரையும் பொறுமையா இருந்தல்ல, Even now you have been இன்னும் patient. பொறுமையா இரு. Be patient still. கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் வந்து விட்டது. The time has come when the Lord கர்த்தர் will work. வெளிப்படுகிற நேரம் வந்து விட்டது. The time when the Lord will கர்த்தர் உன் பட்சத்துல இருந்து கிரியை செய்கிற நேரம் வந்து The விட்டது. time has come when the Lord will நீ stand by you. யார் என்பதை அடையாளப்படுத்துகிற நேரம் வந்து The விட்டது. time when it's revealed who நீ you யார் are. என்பதை அடையாளப்படுத்துகிற நேரம் வந்து The விட்டது. time has come to know who ஓ, you are. என்னை நம்பி வாழுகிற உன்னுடைய குடும்பம் யார் என்பதை அடையாளப்படுத்துகிற நேரம் வந்து The விட்டது. time has come to identify who you are. எனக்காய் your family. பிரயாசப்படுகிற ஓ, உன்னுடைய நேரம் வந்து விட்டது. The time has come for you who are தேவன் ministering உன்னை for me. அடையாளப்படுத்த போகிறார். The Lord is going to தேவன் இந்த identify you. உலகத்திற்கு உன்னை அடையாளமாய் வைக்க The போகிறார். Lord is going to keep you தேவன் as உன்னை a உயர்த்த witness. போகிறார். God is going to lift you up. தேவனுடைய நேரம் வந்து விட்டது. The time of God has come. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் தரிசனம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் பொய்யாகாது, நிச்சயம் நிறைவேறும்.